ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜூலை மாதத்து ஃபியூச்சர் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் 23 ஓப்பன் பண்ணுறாங்க. அதற்குண்டான அக்காமடேஷனோட சேர்த்து திருப்பதி பெருமாளில் இந்த டிக்கெட்டில் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இந்த டிக்கெட்டுக்கு இருக்குது, தரிசனம் எப்படி இருக்குங்கிறத பற்றின எல்லா லேட்டஸ்ட் ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக 2 விதமாக இந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க டிடிடியில், ஆன்லைன்லேயே. இது அட்வான்ஸாக புக் பண்ணிக்கிறது ஃபியூச்சர் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அக்காமடேஷனோட சேர்த்து புக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கரண்ட் டேட்டுன்னு கொடுக்கறது டெய்லி காலையில் 9 மணி போல் கொடுப்பாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு சாமி பார்க்கலாம் காலையில் புக் பண்ணிவிட்டு. அதில் என்னென்ன ரூல்ஸ்னால், ஒரு லாகினில் 4 டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். ரீஷெட்யூல் ஆப்ஷன் கிடையாது, அக்காமடேஷன் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாகவே தீந்துடும். பட் அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிக்கிறப்போ ஒரு லாகினில் அட் அ டைம் 9 பேருக்கு டொனேஷன் அண்ட் தர்ஷன் புக் பண்ணிக்கலாம் அக்காமடேஷனோட சேர்த்து. ஒருவேளை நம்மளால் போக முடியலன்னா ஒரே ஒரு முறை அந்த தர்ஷன் டேட்டை ரீஷெட்யூல் செய்துக்கலாம். பொறுமையாக டொனேஷன்லாம் நம்ம முதலையே பே பண்ணிவிட்டு புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ தர்ஷன் டிக்கெட் அண்ட் அக்காமடேஷன் மட்டும் புக் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். கோயில் உள்ளே என்டர் ஆகிறப்போ கொடிமரத்தை ஒட்டி நம்மளை போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். தங்க ஸ்ரீச்சடாரி சாதிப்பாங்க. உள் பிரதட்சணத்தில் இருக்கிற மற்ற சன்னதிகளுக்கும் கிட்ட போய் தரிசனம் செய்யலாம். ஆனால் இந்த டைமில் மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஃப்யூச்சரில் புக் பண்ணாலும் கரண்ட்டில் புக் பண்ணாலும் ப்ரைஸ் ஒரே இது தான். டொனேஷன் நம்ம 10,000 பே பண்ணணும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டை டிடிடி மற்ற கோயில்களோட புனரமைப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு 10,000 நம்ம டொனேஷன் பே பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு 500 டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ மொத்தம் 10,500 ஒருத்தருக்கு. நீங்கள் 2 பேருக்கு பே பண்ணணும் அப்படின்னா 21,000 பே பண்ணணும். ஒருத்தருக்கு 10,500. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஃப்யூச்சர் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டைம் டேஸ் கேப் கிடையாது. அண்ட் ஃப்யூச்சர் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் அக்காமடேஷனோட புக் பண்ணிட்டோம், இதற்குண்டான அக்காமடேஷனோட அடுத்து நீங்கள் ஒரு 300 தர்ஷன் டிக்கெட் போடுறீங்க. ஜென்ரலாக 24 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்போ அந்த அக்காமடேஷனும் அந்த 300 தர்ஷன் டிக்கெட் மூலமாக புக் பண்ணிக்கலாமா? 2 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்பன்னா புக் பண்ணிக்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ நம்ம டொனேஷன் பே பண்ணிட்டோம், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் டிக்கெட் கிடைக்கல, அப்போ இந்த அமௌண்ட் வச்சு கரண்ட் டே புக் பண்ணிக்கலாமான்னா புக் பண்ணிக்க முடியாது. கரண்ட் டேனா இன்ஸ்டண்ட்டாக தர்ஷன் அண்ட் டொனேஷன் டிக்கெட் பே பண்ணுறது. ஃப்யூச்சர் டேட்டில் தான் நம்ம அட்வான்ஸாக டொனேஷன் பே பண்ணிவிட்டு புக்கிங் அப்போ தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் மட்டும் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த டொனேஷன் அமௌண்ட்டை வச்சு கரண்ட் டேக்கு புக் பண்ணிக்க முடியாது. டிடிடி ஆப் ஆர் போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in அதில் நீங்கள் டொனேஷன் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது மாதிரிலாம் இருந்தால் இன்றைக்கே செய்துருங்க. ஸோ தட் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ தர்ஷன் டேட் அண்ட் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம மொபைலே செய்துக்கலாம். ttdevasthanams.ap.gov.in கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ரீவாணி அண்ட் அதர் ட்ரஸ்ட்டுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா இப்போவே க்ரியேட் பண்ணிவிடுங்க, புக்கிங் அப்போ வேண்டாம். அதே மாதிரி டொனேஷன் பே பண்ணுறதா இருந்தால் கூட இன்றைக்கே பண்ணிவிடுங்க, புக்கிங் அப்போ வேண்டாம். இமெயில் ஐடி இல்லைன்னா சைன்அப் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா லாகின் செய்துக்கோங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டொனேஷன் பே பண்ணிடணும். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை பேர் நம்ம தரிசனம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறோமோ அவங்களுக்கு உண்டான டொனேஷன் அமௌண்ட் என்ட்ரு பண்ணணும். ஒருத்தருக்கு நீங்கள் தரிசனம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா 10,000, 2 பேருக்குன்னா 20,000, 3 பேருக்குன்னா 30,000. அந்த டொனேஷன் அமௌண்ட்டை மட்டும் யார் தரிசனம் பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு உண்டான அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிக்கணும். இப்போது 40,000 பே பண்ணுறேன், 2 பேருக்கு இப்போயும் 2 பேருக்கு அப்புறமும் பிரித்து பண்ணிக்கலாமா தர்ஷன் டிக்கெட்னா? அப்படி பண்ண முடியாது. நீங்கள் டொனேஷன் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சேவ் பண்ணிடலாம். 4 பேருக்கு டொனேஷன் பே பண்ணிவிட்டு 3 பேருக்கு கூட. ஆனால் புக்கிங் அப்போது அந்த ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்குறவங்கிறது காமிக்கும். அதில் யார் இது செலக்ட் ஆகுதோ ஒன்ஸ் நம்ம பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இதை வச்சு இந்த டொனேஷன் அமௌண்ட்டை வச்சு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதோ அக்காமடேஷன் புக் பண்ணுறதோ அலோவ் பண்ணாது. ஸோ தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு உண்டான டொனேஷன் அமௌண்ட்டை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 2 பேருக்கா நம்ம
டிக்கெட் புக் பண்ணுறப்ப தான் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரூல் ஃபாரின் நேஷ்னல்ஸ் நாட் அக்செப்டட் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. என்ஆர்ஐஸ்னால் பாஸ்போர்ட் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அடுத்து ப்ரொசீட் ஆகும். கண்டினியூ கொடுங்க. இதில் கரண்ட் டே ஃப்யூச்சர் டேட்டுன்னு இருக்குது. நம்ம ஃப்யூச்சர் டேட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை படித்து கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார், என்ஆர்ஐஸ் இருந்தால் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கணும். டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ரூல்ஸையும் படிச்சுட்டு கிளிக் கொடுத்து அக்ரி பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டில் 2 கேட்வே இருக்கும், எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா யூபிஐ இருக்குது, கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் லேப்டாப்பில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு QR அந்த கோடும் இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பாப்பப் வரும், அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட். தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்புறமா கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு மறுபடியும் மெயின் பேஜுக்கு வரணும். அதில் ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன்ட்டு எனேபிள் ஆகிருக்கும். இப்போல்லாம் இமிடியேட்டாக எனேபிள் ஆகிடுது. இல்லைனா லாக் அவுட் பண்ணி லாகின் செய்து தான் எனேபிள் ஆகிருக்கும். இல்லை ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து பண்ணிங்கன்னா இந்த லாகின் பண்ணிங்கன்னா ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். இந்த ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் கிளிக் பண்ணி தான் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். இப்போ டொனேஷன் பே பண்ணிவிட்டு எப்போ தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்னா, டொனேஷன் பே பண்ணதுலேருந்து 1 இயர் டைம் கொடுக்குறாங்க நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுக்கு. 23 ஏப்ரல் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்போ இப்போ டொனேஷன் வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10:57 போல் அதே இமெயில் ஐடி லாகினில் லாகின் செய்துட்டு இந்த ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் கரெக்டாக ஒரு 11 மணி போல் கிளிக் பண்ணுங்கள். அந்த பேஜில் புக்கிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம யார் ஆதார் டீட்டெயில்ஸ் போட்டு என்ட்ரு பண்ணியிருக்கோமோ, அதாவது டொனேஷன் மற்றவங்க கூட செய்துக்கலாம். ஆதார் டீட்டெயில்ஸ் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க தான் தரிசனத்துக்கு போக முடியும். அவங்களோட நேமும் ஒரு பாக்ஸும் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா பிகினிங் பிரேக் தர்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ரைட் சைட் பார்த்திங்கன்னா கேலண்டர் இருக்கும். 11 மணிக்கு கிளிக் பண்ணுறப்போ அவைலபிலிட்டி காமிக்கும், ஜூலை மாதத்தில் எல்லா டேட்ஸுக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்காமடேஷன் இருக்கும். நீங்கள் 2 பேருக்கா டொனேஷனும் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணுறப்போ, குறைஞ்சது 2 பேருக்கா பண்ணுறீங்க அப்படின்னா அக்காமடேஷன் லிங்க் இருக்கும். அதே மாதிரி தான் அக்காமடேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்றைக்கு நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கும் அதுக்கு முந்தின நாளும் பச்சை கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். அந்த டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஸ்லாட்டு காமிக்கும். நீங்கள் திருமலைக்கு போய் உங்கள் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான டைம் ஸ்கேன் பண்ணி அதுலேருந்து நம்ம 24 மணி நேரம் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த அக்காமடேஷன் 999 ரூபா நம்ம ரெண்ட்டு ஆன்லைனில் பே பண்ணிக்கணும். நேரில் போய் ஆன்லைன் பேமெண்ட்டில் சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டருக்கு அங்கே போய் நீங்கள் செய்துக்கணும். அதாவது அக்காமடேஷன் நீங்கள் புக்கிங் அப்போவே செய்துக்கணும், தனியாலாம் செய்ய முடியாது. அண்ட் இந்த ஸ்ரீவாணி தர்ஷன் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு 24 மத்தியானம் ஓப்பன் ஆக போகிற 3 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற அக்காமடேஷனும் புக் பண்ண முடியாது. நீங்கள் அக்காமடேஷன் வேணும்னா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்பவே பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா 999 ரூபா ஆன்லைன்லேயும், ஏஆர்பி கவுண்டரில் நேராக திருமலைக்கு போகிறப்போ உங்கள் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணுறப்போ காஷ் அண்ட் டெபாசிட்டை அங்கே பே பண்ண சொல்லுவாங்க, யூபிஐ ஆர் கார்ட் பேமெண்ட் அந்த மாதிரி. நீங்கள் வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை வச்சு அக்காமடேஷன் புக் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 300 தர்ஷனம் 2 பேருக்கு போட்டு அவங்களுக்கு 24 ஓப்பன் ஆகிற அக்காமடேஷன் திருமலாலேயோ திருப்பதிலையோ புக் பண்ணிக்கலாமான்னா புக் பண்ணிக்கலாம். வேறு எந்த தரிசன டிக்கெட்டை வச்சும் ஸ்ரீவாணியோட அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. அண்ட் ஸ்ரீவாணி அக்காமடேஷனை வச்சுக்கிட்டு ஸ்ரீவாணி தர்ஷன் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு 24 ஓப்பன் ஆக போகிற அக்காமடேஷனும் புக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் புக்கிங் கிளிக் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிங்கன்னா டூ யூ வாண்ட் டு ரிடீம்னு கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பே பண்ணிக்கணும். அப்போ தான் தர்ஷன் டிக்கெட்டுக்கு ஈச் டிக்கெட் 500 ரூபா, அக்காமடேஷனுக்கு 999 ரூபா தேவைப்பட்டால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திருமலாவில் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ், மாத்ரு ஸ்ரீ வக்லமாதா, பாஞ்சஜன்யம் இருக்குது, அதில் அலாட் பண்ணுவாங்க. எதில் அலாட் பண்ணுவாங்கங்கிறது அங்கே போய் நம்ம ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் முடிச்சிட்டதுக்கப்புறம் இதே பேஜிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மை ஆக்டிவிட்டீஸில் உங்களோட தர்ஷன் டிக்கெட் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தனியாக அக்காமடேஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புக் பண்ணியிருந்தீங்கன்னா தனித்தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதே பேஜில் தான் உங்களுக்கு ரீஷெட்யூல் ஆப்ஷன் இருக்கும். இப்போ பேமெண்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீஷெட்யூல் ஆப்ஷன் இருக்கும், டொனேஷனுக்கும் தர்ஷன் டிக்கெட்டுக்கும். ஒருவேளை நீங்கள் புக் பண்ண அந்த தர்ஷன டேட்டுக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்க, 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ரீஷெட்யூல் செய்துக்கலாம். ஆனால் நீங்கள் ரீஷெட்யூல் செய்கிறப்போ தர்ஷன் டேட் அவைலபிலிட்டி காமிக்கணும்.
அது எப்போ மோஸ்ட்லி காமிக்குன்னா புக்கிங் ஓப்பன் ஆகுதுல அந்தந்த மாதத்துக்கு அப்போ தான் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டொனேஷன் பே பண்ணுறதுலேருந்து 1 இயர்க்குள்ளார நம்ம ரீஷெடியூல் செய்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ 23ஆந்தேதி ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்போ செக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணிக்கிங்கன்னா ரேண்டமாக முந்தின மாதத்துக்கு கூட ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டேட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அந்த நாளில், ஏன்னா ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. டிக்கெட் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபியூ மினிட்ஸ் கழித்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரெஃப்ரெஷ்மெண்ட் அதே ப்ரொசீட் பண்ணி சில டைம் காமிக்கும் அவைலபிலிட்டி ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு ஆர் ஈவன் 20 மினிட்ஸ் கழிச்சு கூட. மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளார உங்களுக்கு புக் ஆகலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் கிட்டே போகும்போது பேமெண்ட் ஆகலை ஆனால் அவைல்டுன்னு வரும், அதுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு ஃபியூ மினிட்ஸில் மறுபடியும் அந்த புக்கிங் ஆப்ஷன் வந்துடும். அதாவது நீங்கள் பேமெண்ட் போகிறப்போ ஏதோ இஷ்யூ வந்துருச்சு, பேமெண்ட் ஆகலை, நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா யூ அவைல்டிட்டுன்னு வரும். பயந்துட வேண்டாம், இப்போல்லாம் அது வர்றதில்ல. அப்படியே வந்தால் கூட ஃபியூ மினிட்ஸில் மறுபடியும் இந்த புக்கிங் இது எனேபிள் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் புக்கிங் டிக்கெட்ஸ் இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு வேளை டிக்கெட் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு ஓப்பன் ஆகுதுல அதில் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி இருக்குது. அட் எனி பாயிண்ட் இந்த டொனேஷன் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு கரண்ட் டேட்டில் புக் பண்ணிக்க முடியாது. ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, டொனேஷன்லாம் பே பண்ணிட்டீங்க, ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனியாக நீங்கள் டொனேஷன் பே பண்ணி தான் கரண்ட்டில் பே பண்ணிக்க முடியும். கரண்ட்டுக்கு ஓப்பன் ஆகுதுல ஜூலை மாதத்தப்போ அதே தர்ஷன டேட் அப்போ நீங்கள் டொனேஷன் மறுபடியும் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீஷெடியூல் ரூல்ஸ் இது தான். அண்ட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் இது தான். ஃப்யூச்சர் டேட்டுக்கு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போகும்போது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அக்காமடேஷன் புக் பண்ணிக்கிங்கன்னா அந்த ஸ்லாட் படி ஏஆர்பி கவுண்டரில் போய் ரூம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரூம் எடுத்துக்கலாம். தர்ஷன் டைம் நம்ம கரண்ட்டில் போட்டாலும் சரி ஃப்யூச்சர் டேட்டில் போட்டாலும் சரி சாயந்தரம் 4 மணிக்கு தான் தர்ஷன் டைம். ஒரு 3-3:30 ஏடிசி சர்க்கிள்னு சொல்லுவாங்க, 300 தர்ஷன கியூலாம் இருக்கும்ல, அங்கே போய் கேட்டிங்கன்னா ஸ்டாஃப் கிட்டேயோ விஜிலன்ஸ் கிட்டேயோ சேவாக்ஸ் கிட்டேயோ அங்கே சொல்லுவாங்க. உங்களால் நடந்து வரலாமான்னு முடியலன்னா கூட அந்த என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் கார்லேயே வந்து கூட இறங்கிக்கலாம். பட் அதுக்கப்புறமா கார் மூவ் ஆகிடணும். ட்ரெஸ் கோடு ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், ஷர்ட் டிஷர்ட் போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சுடிதார், துப்பட்டா சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா, சாரீ கட்டிக்கலாம். அண்ட் நீங்கள் அக்காமடேஷனே புக் பண்ணலன்னா கூட க்யூ லைனில் கூட மொபைல் லக்கேஜ் எல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்டர் ஆனோன்னே ஃபஸ்ட்டு உங்களோட தர்ஷன் டிக்கெட் ஆதார் கார்டு ஒருத்தவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஸ்டாஃபு. அடுத்து டிக்கெட் மட்டும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதை தாண்டி நீங்கள் உள்ளே போய் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரிங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் உட்கார வைப்பாங்க. ஒரு 4:20 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கோயில் உள்ளே நுழைஞ்சோன்னே கொடிமரத்தை ஒட்டி நம்ம போவோம். மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போது மே 1 ஜூலை 15 வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷனம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து காலையில் அந்த ரெக்கமெண்டேஷன் தரிசனம் சொல்கிறேன், இது ஓப்பன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஜூலை மாதத்தில் எல்லா நாட்களுக்குமே. ஸோ இந்த டிக்கெட் புக் பண்ணவங்கெல்லாம் வருவாங்க. பெருமாள் இருக்கிற அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி குலசேகரன் படின்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப விசேஷமான படி. அந்த படிக்கிட்ட தான் அர்ச்சகர் நிப்பார் தீப ஆராதனை காமிக்கிற அந்த இதோட நம்ம தொட்டு தீபாரதனை வச்சுக்கிட்டு பெருமாளை நல்லா கிட்ட சேவிக்கலாம். நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னா ஆரத்தி காமிக்கிறாங்கன்னா அதுவும் சேவிக்கலாம். நின்று பொறுமையெல்லாம் பார்க்க முடியாது, அப்படியே ஓரளவுக்கு ஸ்லோவாக பார்த்துக்கிட்டே வந்துடணும். அங்கேயே சயன மண்டபத்திலே வாழைப்பழம் கொடுப்பாங்க, தங்க ஸ்ரீஷடாரி சாதிப்பாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க. உள் பிரதட்சணத்தில் இருக்கிற மற்ற சன்னதிகளுக்கெல்லாம் கிட்ட போய் சேவிக்கலாம். சக்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக. எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் பே பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து தர்ஷன் பார்க்குறதுக்கு 1 to 1.5 மணி நேரமாகும். ரிப்போர்ட்டிங் டைம்குள்ளார போயிடணும், ஏன்னா அடுத்தடுத்த தர்ஷனம்லாம் அடுத்து ஸ்டார்ட் ஆகிடும். போன மாதமாக என்னமோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, சீனியர் சிட்டிசனும் விஐபி பிரேக் தர்ஷனும் ஒரே நாளில் போட்டிருக்கோம், எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா சீனியர் சிட்டிசன் பார்த்துட்டு வெளியில் வரவே 4 ஆகிடும். போகலாம், கொஞ்சம் ஓடி போகிற மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், லாஸ்ட்டாக போனாலுமே அவசரப்படுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வேறு அடுத்தடுத்த டேட்டுக்கு பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பிளானில் இருக்கீங்க அப்படின்னா. அண்டு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஃப்யூச்சர் டேட்டில் பண்ணுறப்போ ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு டைம் டேஸ் கேப் கேட்குறதில்ல. இதை நீங்கள் கரண்ட்டில் போட்டிங்கன்னா 7 days டைம் கேப் கேட்பாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ரீசெண்டாக இந்த டிக்கெட்டில் சுவாமி தர்ஷனம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். 10,500 ஓகேவாக இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. பட் தர்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 3:30 க்யூவில் ஜாயின் அந்த இடத்துல இருங்க. அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டிங் டைம் 4 மணிக்கு போட்டிருப்பாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.